ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். நவம்பர் 19 செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி. மங்களவார சங்கடகர சதுர்த்தி ரொம்ப விசேஷமான ஒரு நாள். ஒரே ஒரு நாணயம், ஒரு வில்லை சந்தனம் இருந்தால் போதும், உங்களுக்கான பண தேவைகளை நீங்களே பூர்த்தி பண்ணிக்க முடியும். அது என்ன பரிகாரம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன தாந்திரிக முறை, என்ன பரிகார முறை அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கடவுள்கள்லேயே ரொம்ப எளிமையான கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா அது விநாயக பெருமான் தான். மனம் உருகி தோப்பு காரணம் போட்டு 2 கைகளை கூப்பி நம்பிக்கையோட மனசார வேணும்னா அந்த வரங்களை உடனடியாக கொடுத்துருவார். குழந்தை மனம் கொண்ட இந்த விநாயகர் வழிபாட்டை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விசேஷமாக பண்ணும்போது நமக்கு பலவிதமான நன்மைகள் வந்து சேரும். அதுலேயும் கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு விசேஷமான சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை யாரும் தவற விட்டுறாதீங்க. முதல்ல இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை முழுமையாக உச்சரிக்கணும். சங்கடங்களை ஹரணா தீர்க்கக்கூடியது, அறுக்கக்கூடியது, சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி அப்படிங்கிறது தான் பெயர். ஆனால் நிறைய பேர் சங்கட சதுர்த்தின்னு மொட்டையாக உச்சரிக்கிறாங்க. அப்படி உச்சரிக்கிறதால உங்களுக்கு சங்கடங்கள் தான் வந்து சேரும். அதனால் முழுமையாக சங்கடகர சதுர்த்தின்னு உச்சரிக்கணும். சொல்லப்போனால் இந்த சங்கடகர சதுர்த்தி திதி இன்று இரவு, அதாவது நவம்பர் 18ஆம் தேதி இரவு 10:50 ஆரம்பிச்சிடுது. அது மறுநாள் நவம்பர் 19 இரவு 10 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த வழிபாடாக இருக்கட்டும், இல்லை சங்கடகர சதுர்த்திக்கான எந்த ஒரு வழிபாடாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் இரவு 10 மணிக்குள்ளே செஞ்சிடுங்க. கட்டாயம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் மாலை ஒரு 6 மணிக்கு, ஏன்னா இந்த சங்கடகர சதுர்த்திக்கான வழிபடுறதுக்கான சரியான நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா மாலை 6 மணி தான். அந்த நாளை நேரங்களில் தான் எல்லா விதமான கோவில்கள்லையும் விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். முடிஞ்சால் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு அந்த அபிஷேகத்துக்கு தேவையான ஏதாவது பொருட்களை உங்கள் கையில் வாங்கி கொடுக்கலாம். அது பாலாக இருக்கலாம், தயிராக இருக்கலாம், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம்தான். அது போக உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் விநாயகர் பெருமான மனசார வேண்டணும். பெருசாக நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஏன்னா விநாயகர் பெருமானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு எளிமையான கடவுள். அவல் சர்க்கரையை வச்சு நீங்கள் மனசார வேண்டுனாலே நீங்கள் வேண்டக்கூடிய வரத்தை உங்களுக்கு வாரி வழங்கிடுவார். நிறைய பேர் வீடுகளில் விநாயகர் சிலைக்கு ஒரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க மாலை சரியாக ஒரு 6 மணிக்கு அபிஷேகம் செஞ்சு விநாயகருக்கு நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைச்சி அதை நீங்கள் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கும், இல்லை வீட்டுக்கு ஒரு குழந்தைகளை வர சொல்லி அந்த குழந்தைங்களை கொடுக்கறதும் ரொம்ப விசேஷம். கட்டாயம் நாளைய தினம் நீங்கள் விநாயகர் பெருமான கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டில் நீங்கள் என்னதான் பூஜை செஞ்சாலும் கோவிலில் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு அலங்காரம் செஞ்சுருப்பாங்க. அந்த அலங்காரத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை தரிசிக்கிறது கோடி புண்ணியம். நீங்கள் பெருசாக அபிஷேகத்துக்கு அலங்காரத்துக்கு எந்த பொருட்களும் வாங்கி கொடுக்க முடியலையா, பரவாயில்லை, ஒரே ஒரு அருகம்புல் மாலை உங்கள் கையால் தயார் செஞ்சு அதை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதை விநாயகருக்கு மாலையாக அணிவிப்பாங்க. அதுவே பெரிய பாக்கியம்தான். அதுக்கப்புறமா கோவிலை சுற்றி வலம் வந்து ஒரே ஒரு சிதறு தேங்காய் உங்கள் கையால் உடைச்சிட்டு வரணும். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைக்கிறீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல், சும்மா எல்லா வேண்டுதலும் வைக்காமல் இந்த ஒரு வேண்டுதல் நடந்தால் என் வாழ்க்கையில் அடுத்த ஒரு மாதம் நல்ல முன்னேற்றம் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்குல்ல, அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதல் நினச்சிட்டு ஒரே ஒரு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு வந்துடுங்க. சரி, இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த நாணயம் அப்புறம் சந்தனத்தை வச்சு என்ன பரிகாரம் செய்யணும், அதை எத்தனை மணிக்கு செய்யணும்னா, கோவிலுக்கு போகிறது வழிபாடு செய்கிறதெல்லாம் மாலை நேரத்தில் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஓய்வு நேரத்தில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனால் இரவு 10 மணிக்குள்ளே செஞ்சிடணும். ஏன்னா 10 மணிக்கு மேலே சதுர்த்தி திதி முடிஞ்சிடும். விநாயகருக்கு உகந்த பொருட்கள்னு நிறைய இருக்குது. அதில் இந்த சந்தனம் ரொம்ப விசேஷம். விநாயகரோட ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த பொருளை அவரை நினச்சி பிள்ளையராக பிடிச்சு வைக்கிறீங்களோ அந்த ரூபத்தில் அமர்ந்து நமக்கு அருள் புரிவார். அது சந்தனமாக இருக்கட்டும், மஞ்சளாக இருக்கட்டும், ஏன் மாட்டு சாணம் இருக்குல்ல, அதில் கூட விநாயகர் நம்ம பிடிச்சு வச்சு வேணும்னா அது நமக்கு அருள் பாலிப்பார். ஆனால் இந்த இடத்துல நம்ம சந்தனத்தை விநாயகராக உருவமாக பிடிக்க போகிறது கிடையாது. அதுக்கு மாற்றாக இன்னொரு விஷயம் பண்ண போகிறோம். ஒரே ஒரு சந்தன வில்லை எடுத்துக்கோங்க. இந்த சந்தன வில்லை அப்படிங்கிறது எல்லார் வீடு கடைகள்லையும் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஒரு பாக்ஸே ரொம்ப 10 ரூபாய் 20 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். அதை ஒன்று வாங்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில்லறை நாணயம், இந்த சில்லறை நாணயம் அப்படிங்கிறது எது வேணால் இருக்கலாம், எவ்வளோ வேணால் ரூபாய்னா இருக்கலாம், ஏதாவது ஒரு சில்லறை நாணயத்தை எடுத்துக்கோங்க. முதல்ல என்ன செய்யுங்கன்னா, சின்னதாக ஒரு தட்டில் ஒரு கிண்ணத்தில் இந்த சந்தன வில்லையில் கொஞ்சமாக பன்னீர், அப்படி பன்னீர் இல்லாத பட்சத்தில் தண்ணீர் சேர்த்து
ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் பசை மாதிரி இருக்கணும். மாவு பதத்துக்கு ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு உருண்டை மாதிரி பிடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த சப்பாத்தி மாவு பதம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பதத்துக்கு இந்த சந்தனத்தை குழைச்சிக்கோங்க. முடிஞ்சால் பன்னீர் இல்லைனா தண்ணீரை விட்டு கரைச்சிக்கலாம். அதை நீங்கள் குழைச்சி ஒரு உருண்டையாவோ இல்லை தட்டையாவோ ரெடி பண்ணி இப்போ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலை அப்படின்னா விநாயகர் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த விநாயகரோட ஃபோட்டோவில் அந்த வயிற்று பகுதி இருக்குது பாருங்கள், அந்த வயிற்று பகுதியில் இந்த சந்தனத்தை சிலையாக இருந்தாலும் சரி ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி அந்த வயிற்று பகுதியில் அந்த சந்தனம் பதிகிற மாதிரி நீங்கள் தண்ணீர் விட்டு மாவு பதத்துக்கு குழைச்சிருக்கக்கூடிய அந்த சந்தனத்தை வயிற்று பகுதியில் அழுத்தி விட்டுட்டு அதில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்கள நாணயம், அது எவ்வளோ ரூபாய் நாணயம் வேணால் இருக்கலாம், அந்த நாணயத்தை அந்த சந்தனத்தை மேலே ஒட்டி விட்டுறணும். கோவில்களில் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு அலங்காரம் செஞ்சு முடிச்சுட்டு அவரோட வயிற்று பகுதியில் கொஞ்சமாக சந்தனம் வச்சு அதில் ஒரு நாணயத்தை பதிச்சிருவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, விநாயகர் அப்படிங்கிறவர் ஒரு குபேர கடவுள். குபேரனுக்கு நிகரான செல்வத்தை நம்ம வாழ்க்கையில் பெறணும்னா கட்டாயம் விநாயகர் பெருமானை தொடர்ச்சியாக நம்ம வழிபட்டு வரணும். அந்த வகையில் நீங்கள் தயார் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த சந்தன வில்லையை குழைச்சி அதை விநாயகரோட வயிற்று பகுதியில் வச்சு ஃபஸ்ட்டு சந்தனத்தை அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்கூடிய அந்த நாணயத்தை அந்த சந்தனத்து மேலே ஒட்டி விட்டுருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி நீங்கள் செய்யலாம். உதாரணத்துக்கு இரவு 10 மணிக்குள்ளே நவம்பர் 19ஆம் தேதி நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த மறுநாள் புதன்கிழமை இருக்கு இல்லையா, அப்போ உங்கள் வீட்டோட பூஜை அறையை சுத்தம் பண்ணும்போது அந்த சந்தனத்தையும் அந்த ₹1 நாணயத்தையும் எடுத்துகிட்டு விநாயகரோட வயிற்று பகுதியில் வச்சுருக்கக்கூடிய அந்த சந்தனத்தை நீங்கள் தினமும் நெத்தியில் இட்டுக்கிறதுக்காக தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டாலும் சரி, இல்லை ஏற்கனவே நீங்கள் சந்தனம் குழைச்சி வச்சுருக்கீங்க நெத்தியில் இட்டுக்கிறதுக்குனாலும் அதோட சேர்த்துட்டாலும் சரி. ஆனால் அந்த சந்தனத்தை தூக்கி போட்டுற வேணாம், நீங்கள் தினமும் நெத்தியில் வைத்து வச்சுக்கிற மாதிரி அதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எந்த விதமான நல்ல காரியத்துக்கு போகும்போதும் இந்த சந்தனத்தை நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு வரலாம். போகக்கூடிய காரியத்தில் வெற்றி கிடைக்கும். காரிய சித்தி விநாயகர் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது போகக்கூடிய காரியம் வெற்றி அடைகிறதுக்கு விநாயகரை வழிபட்டு போகலாம். அதனால் விநாயகரை மனசார வேண்டிக்கிட்டு அந்த நாணயம் ஒட்டி வச்சுருக்கீங்களே அந்த நாணயத்தை உங்களோட ஹேண்ட்பேக், மணி பர்ஸ் இல்லை எங்கே வச்சா செலவு பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த இடத்துல வச்சுடுங்க. இது குபேர விநாயகர், அதாவது விநாயகரை சாதாரணமான இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கிற விநாயகரை குபேர விநாயகராக மாற்றிருக்கீங்க இந்த நாணயம் மூலயமா. அந்த நாணயத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குது. பொன், பொருள், காசு இது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாணயம் தான் இந்த ஒரு நாணயம். இந்த நாணயத்தை நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கும்போது, செலவு பண்ணாமல் வச்சுருக்கும்போது பணத்தை உங்கள் பக்கம் தானாக ஈர்க்கக்கூடிய, காந்தம் போல கவர்ந்து ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இந்த நாணயத்துக்கு இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி விநாயகர் பெருமானை வேண்டுனா நம்மளோட எல்லா விதமான கஷ்டங்களும் தவிடுபொடியாகும். கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது பொதுவாக சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த மாதமாக இருந்தாலும் இப்போ நாம் சொல்லக்கூடிய சங்கடகர சதுர்த்தி கார்த்திகை மாதத்தில் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்கிறது மூலயமா எல்லா விதமான செல்வங்கள் உங்களை தானாக தேடி வர்ற மாதிரி ஏற்படுத்திக்க முடியும். ஏதோ உங்கள் தேவைக்கு பணம் தேவைப்படுதுன்னா அந்த பணம் உங்களை கைக்கு சேர்றதுக்கு இந்த பரிகாரம் உதவும். இந்த நாணயத்தை விநாயகரோட வயிற்றில் நீங்கள் ஒட்டும்போது உங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை வேண்டிக்கோங்க. எப்பேற்பட்ட ஆசையாக இருந்தாலும் அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான, ரொம்ப சுலபமான ஒரு பரிகாரம் மாதிரி தெரியும். ஆனால் இது மூலயமா விநாயகரோட அருளை பெற்று உங்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.